பழைய இரும்பிலிருந்து பிறந்த ஒரு வாழ்க்கை. அந்த வீடு வீடு என்பதற்கும் கூட தகுதியில்லாத ஒரு ஓடு. மழை பெய்தால் தண்ணீர் உள்ளே வரும், வெயில் அடித்தால் சுவாசமே சுடும். அந்த வீட்டின் மூலையில் ஒரு தாய் ஒவ்வொரு இரவும் மகனுக்காக தன் பசியை மறைத்து தூங்குவாள். அந்த மகன்தான் முத்து. ஒரு தட்டில் 3 பேரின் வாழ்க்கை. அப்பா போன நாள் முத்துவின் குழந்தை மனமும் அன்றே முதிர்ந்தது. நீதான் இப்போ வீட்டு தலைவன். இந்த வார்த்தை அவன் காதில் அல்ல, நெஞ்சில் விழுந்தது. படிக்க ஆசை இருந்தது. ஆனா பசியின் சத்தம் புத்தக சத்தத்தை விட உயரமாக இருந்தது. நகரம், ஆனால் கனவில்லாத இடம். வேலை தேடி போனான். ஒவ்வொரு கடையிலும் ஒரே பார்வை, ஒரே வார்த்தை, இங்க வேலை இல்லப்பா. முத்து ஒரு நாள் ரயில் நிலைய படிக்கட்டில் உட்கார்ந்து அழுதான். ஆண் கண்ணீர் அல்லாது, ஒரு குடும்பத்தின் அழுகை. அப்போது அந்த சத்தம், கிளிங் கிளிங், பழைய இரும்பு வண்டியின் சத்தம். ஒரு முதியவர் குப்பை என்று தூக்கி எறிந்ததை வாழ்க்கை என்று சேகரித்து கொண்டிருந்தார். முத்து பார்த்தான். நீண்ட நேரம் பார்த்தான். எல்லாரும் தூக்கி எறிஞ்சதுல இந்த மனுஷன் உயிர் தேடுறான். அந்த நொடியில் முத்து முடிவு செய்தான். அவனும் ஆங்காங்கே கிடைக்கும் இரும்புகளை சேகரித்து சிறியதாக தொழிலை ஆரம்பித்தான். அவமானம், தினசரி உணவு. மறுநாள் மீண்டும் அலைந்து திரிந்து பழைய இரும்புகள் சேகரிப்பு. இவ்வாறு செல்ல ஒரு பழைய சைக்கிள், ஒரு கிழிந்த மூட்டை. பழைய இரும்பு வேணுமா? சில வீடுகளில் பொருளை விட அவமானம்தான் அதிகமா கிடைத்தது. முத்து சிரித்தான். ஏனெனில் அழுதால் அம்மா முகம் நினைவுக்கு வந்தது. அம்மாவின் மௌன அழுகை. ஒரு நாள் இரவு அம்மா கேட்டாள், இவ்வளவு கஷ்டப்பட்டு வேற வேலை தேடலாமே கண்ணா? முத்து எதுவும் சொல்லவில்லை. ஆனா அந்த இரவு அவன் தூங்கவில்லை. இந்த கஷ்டம் அம்மாவுக்கு கடைசியாக இருக்கணும். மாற்றம், கண்ணீரில் உருவான யோசனை. ஒவ்வொரு நாளும் குறைவாக விற்பனை செய்யாமல் அவனும் சேகரிக்கும் இரும்புகளோடு இன்னும் சில சிறு வியாபாரிகளிடம் இரும்புகளை வாங்கி மொத்தமாக விற்பனை செய்ய ஆரம்பித்தான். முத்து அந்த நாளே தன்னை மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருந்த 3 பேரை சேர்த்தான். அவர்கள் சேர்ந்து குப்பையை மட்டுமல்ல, தங்கள் விதியையும் சேகரித்தார்கள். ஒரு நாள் அதே தெருவில், அந்த தெரு, அந்த ஓடு வீடு. இப்போ அங்கே ஒரு புதிய வீடு. அம்மா மழை சத்தம் கேட்டு பயப்பட மாட்டாள். தங்கை புத்தகம் கையில் வைத்து கண்ணீர் இல்லாமல் படிக்கிறாள். கடைசி காட்சி. ஒரு நாள் முத்து அதே ரயில் நிலையத்தை கடந்து போகும்போது நின்றான். அங்கே ஒரு சிறுவன் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். முத்து அருகே போய் சொன்னான், தலை குனியாதே, நம்ம வாழ்க்கை ஒரு நாள் நிமிரும். இந்த கதையின் உண்மை, மதிப்பில்லாத வேலை இல்லை, மதிப்பை உருவாக்குவது உழைப்பும் மனசும் தான். பழைய இரும்பு குப்பையா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு குடும்பத்தின் கனவு ஒளிந்திருக்கும். நீங்களும் இது போன்று சிறுதாக ஆரம்பித்து முயற்சியில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு உதவ நான் தயார். மொத்தமாக விற்பனை செய்ய வேண்டிய இடமெல்லாம் சொல்லித்தர நான் ரெடி. நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அழையுங்கள்.